சிந்து ரொம்ப ஃபீல் பண்ணி உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. அப்ப சிவா வராங்க. சிந்து கிட்ட போயிட்டு, "என்ன சிந்து எதுக்காக அழுதுகிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "டாக்டரே நான் அழுதா தான் உனக்கு பிரச்சனையே இல்லைல்ல. அப்படி இருக்கும்போது எதுக்காக என்கிட்ட வந்து கேட்குற டாக்டரே கிளம்பு" அப்படின்னு சொல்லிட்டு சிந்து கோவமா சொல்றாங்க. உடனே சிவா இருந்துட்டு, "என்ன சிந்து எதுக்காக கோவப்படுற? நீ ஏன் அழுகுறன்னு கேட்டது தப்பா?" அப்படிங்கிறாங்க. "என்ன டாக்டரே என் மேல அக்கறை இருக்கிற மாதிரி இப்படி என்கிட்ட வந்து பேசுற. அடுத்து கோவம் வந்து என்னைய தூக்கி எறிஞ்சு பேசிட்டு போற. என்ன டாக்டரே உன்னுடைய கேரக்டர்ன்னு என்னால புரிஞ்சுக்கவே முடியல. அன்னபூர்ணி பெரியம்மா கிட்ட போய் பேச சொன்னாலும் பேச மாட்டேங்க. அதுக்கு பேசுறதுக்கு உனக்கு தைரியமும் இல்ல. நான் எப்படி தான் உன்னை நினைச்சுக்கிறது?" அப்படின்னு சொல்லிட்டு சிந்து சொல்றாங்க. உடனே சிவா இருந்துகிட்டு, "என்ன சிந்து என்னால அன்னபூர்ணி பெரியம்மா பேச்ச மீற முடியல அப்படின்னு உன்கிட்ட சொன்னாலும் ஏன் சிந்து நீ புரிஞ்சுக்காம என்கிட்ட பிரச்சனை பண்ற?" அப்படின்னு சொல்லிட்டு எங்க சிவா சொன்னதும் இங்க சிந்து வந்துட்டு, "டாக்டரே நான் எந்த பிரச்சனையும் பண்ணல. நீ இப்ப எதுக்கு இங்க வந்த? அத சொல்லு" அப்படின்னு கேட்குறாங்க. "இங்க பாரு, அம்மா வந்து உன்னை புரிஞ்சுக்காம அடிச்சத நினைச்சு எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. அதனால தான் உன்கிட்ட பேசலான்னு வந்தேன். பாவம் சிந்து நீ அந்த இடத்துல என்னால உனக்கு சப்போர்ட் பண்ண முடியலையே அப்படின்னு நினைச்சு எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. என்ன மன்னிச்சிடு சிந்து" அப்படிங்கிறாங்க. "எதுக்கு டாக்டரே நீ மன்னிப்பு கேட்குற? எல்லாம் நான் பண்ண தப்பு தான். நான் பண்ண தப்புக்கான தண்டனை நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். சிந்து இந்த குடும்பத்துக்கு நீ நிறைய பண்ணியிருக்க. அதெல்லாம் இந்த வீட்டில் உள்ளவங்க மறந்துட்டு நீ சொன்ன ஒரு பொய்யை மட்டுமே மனசுல வச்சுக்கிட்டு உன்னை தப்பானவளாவே நினைக்கிறாங்க சிந்து. அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு" அப்படின்னு சிவா சொல்லி வருத்தப்படுறாங்க. உடனே சிந்து இருந்துட்டு, "டாக்டரே இப்போ இங்க இருந்து கிளம்புறியா? அப்புறம் யாராவது பார்த்தா உனக்கு தான் பிரச்சனை. ஒன்ன தான் திட்ட போறாங்க" அப்படின்னு சொல்லிட்டு இங்க சிந்து சொன்னதும் சிவா ரொம்ப வருத்தப்பட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. சிந்து சிவாவும் பேசிக்கிட்டு இருக்கதெல்லாம் பைரவி பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு சிவா சிந்துவை மனைவியா ஏத்துக்கிட்டாரு. ஆனா அன்னபூர்ணி அத்தை கிட்ட சொல்றதுக்கு தான் அவர் ரொம்ப யோசிக்கிறாரு. ஏன்னு தெரியலையே. அவங்க 2 பேத்தையும் எப்படியாவது நம்ம சேர்த்து வைக்கணும். ஆறுமுகம் சொன்ன மாதிரி அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்றது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு பைரவி முடிவெடுக்கிறாங்க. சிந்துவுக்கு நம்ம ஏதாவது நல்லது பண்ணணும்னு நினைச்சோம்னா சிவா கூட சிந்துவை சேர்த்து வைக்கிறது தான் நல்லது அப்படின்னு பைரவி நினைக்கிறாங்க. இந்த சீரியல் எப்படி நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.